ஒரு 100 மில்லியன் வச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ண காத்திருக்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட அவர் வந்து சரியாக பட்ஜெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுற ஒருவருக்கு ஆரம்பத்தில் தேவையான விஷயம் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு கைடன்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுப்பீங்க? ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒரு எக்ஸிட் டைம் ஒன்றோடு நாங்கள் வரணும். அந்த ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் எப்ஷேட் ஆகக்கூடிய காலம்தான். எப்படி பண பரிவர்த்தனை, அதை எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி துபாய்க்கு பண்ணலாம்? சேஃபான மோடு எது? பேமெண்ட் பிளானில் வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க? நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ராஜ்கலையில் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களை 2வது பகுதியில் பார்க்குறதுக்கு. நாங்கள் முதல் பகுதியில் நாங்கள் நிறைய விஷயம் பேசினோம். இலங்கையிலேருந்து எப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம் துபாய்க்கு, ரியல் எஸ்டேட்டில் பண்ணும்போது அதில் உள்ள நல்ல விஷயங்கள், அதில் உள்ள ரிஸ்க் என்ன மாதிரி, அதில் எப்படியெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து துபாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸி எப்படியான வழிகள்லாம் சொல்லி கொடுத்தீங்க. என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்லாம் சொன்னீங்க. இறுதியாக நாங்கள் ஒரு கண்டினியூவேஷனாக பார்க்க போகிற ஒரு விஷயம், நீங்கள் கடைசியாக சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி ஒரு முறை ரீகேப் பண்ணலான்னு இருக்கோம். அதில் என்னன்னு சொன்னால், ஒரு ஸ்ரீலங்கன் இன்வெஸ்டர் ஒரு 100 மில்லியனை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பேபேக் பீரியட் வந்து 20 வருஷங்கிட்ட ஆகும். அந்த கேபிட்டல் கிட்டத்தட்ட ஒரு 50% பார்த்திங்கன்னா ஒரு 50 மில்லியனாக கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 100 மில்லியன் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணும்போது அது 20 வருஷத்தில் ஒரு 500 மில்லியனாக கூட ஆகலாம். ஆனால் இது எனக்கு குழப்பமாக இருக்குது. என்னென்னா, 0 ரிட்டர்ன் ஆகுது இல்லது 50% லாஸ் ஆகுது இலங்கையில் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுன்ட்டு சொல்கிறாங்க. இது எப்படிங்கிறத ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஒரு கேஸ் ஸ்டடியை எனக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப அது வந்து நன்மையாக அமையும். கண்டிப்பாக 2வது பகுதியிலையும் நாங்கள் அதிகமாக ஸ்ரீலங்காவுடைய ரியல் எஸ்டேட், துபாய் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை கண்டிப்பாக நான் ஒரு கேஸ் ஸ்டடியாக எல்லோருக்குமே புரியக்கூடிய விதத்தில் நான் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னால் 2020 ஒருவர் வந்து 100 மில்லியனுக்கு 2 பெட்ரூம் ஒன்று கொல்லுப்பேட்டில் கலம்புத்திரியில் வாங்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து ரெண்டலுக்கு கொடுக்குறாரு. ரெண்ட் அவுட் பண்ணும்போது அவருக்கு இயர்லி வந்து ஒரு 4% படி பார்த்தோம்னா 4 மில்லியன் பீஸ் வந்து ரெண்டல் இன்கம் கிடைக்கும். அதுக்கு 5 இயர்ஸுக்கு பின்னால் 2025 இந்த கரண்ட் இயரில் அதை சேல் பண்ணுறாரு. அப்போ ஒரு 125 மில்லியனுக்கு சேல் பண்ணுறாரு. 25 மில்லியன்றது அவருடைய கேபிட்டல் கெயின். அந்த 25 மில்லியனுக்கு அவர் 10% கேபிட்டல் கெயின் இருக்கும். 22.5 மில்லியன்றது அவருக்கு நெட்டாக கிடைக்கும். அந்த 4 மில்லியன் ரெண்டல் இன்கம்ன்றது ஒரு 5 இயர்ஸில் ஒரு 20 மில்லியன். அதுலேயும் டெக்ஸ் இருக்கு. டெக்ஸ் எல்லாம் போக ஆல்மோஸ்ட் ஒரு 3.6 மில்லியன் பெறுமதியான ஆஃப்டர் டெக்ஸுக்கு பின்னால நெட் ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்கும் இயர்லி. அதே வந்து கேபிட்டல் கெயினையும் அவருடைய ரெண்டல் இன்கம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 39 மில்லியன் உடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது டாலர் ரேட், நாங்கள் பேசுறது வந்து கரன்சி டிப்ரிசியேஷன், கண்ட்ரியுடைய ஃபைனான்சியல் வந்து இன்ஸ்டபிலிட்டி இருக்கிறதுனால அந்த கரன்சி டிப்ரிசியேஷன் வரதுனால தான் இந்த பிரச்சனை இருக்கு. இன்வெஸ்டருடைய பார்வையில் 25 மில்லியன் ப்ராஃபிட் எடுத்தேன், எங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் கிடைச்சதுன்ற ஒரு பார்வை இருக்கும். 39 மில்லியன் உடைய ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைச்சதுன்ற, ஆனால் அதை டாலர் ரேட்ல நாங்கள் பார்த்தோம்னா அவருடைய 100 மில்லியன் உடைய வொர்த் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னால 185 ருபீஸ் உடைய கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருந்ததுனால அதோடைய பெறுமதி வந்து $540,000. அதே இது ரீசெண்ட் இயர்ல 300 வரைக்கும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து டாலர் ரேட்ஸ் வந்திருக்கு. அப்போ அவருக்கு கிடைச்ச கரன்சி வந்து $420,000. இப்போ $420,000 போது $120,000 வந்து அவர் லூஸ் பண்றாரு. அப்போ அதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 36 மில்லியன் ருபீஸ் உடைய நஷ்டம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. கரன்சியை 120 நாங்கள் இன்னைக்கு ரேட்ல 300 கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 36 மில்லியன் அவர் லாஸ்ட் ஆயிருக்காரு. ஆனால் அவர் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 39 மில்லியன். அப்போ எண்ட் ஆஃப் த டே அவருக்கு கிடைச்ச நெட்
வந்து 3 மில்லியன். அந்த 3 மில்லியன் கூட என்ன இருக்கும், சர்வீஸ் சார்ஜஸ், லோயர் ஃபீ, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது 5 இயர்ஸில் அவருக்கு சம்டைம்ஸ் ஜீரோவாக இருக்கும். அப்போ அவருடைய ஒன்லி கேபிட்டல் தான் 100 மில்லியன் கிடைச்சிருக்கு. இது 5 இயர்ஸில் நடந்த விஷயம். இது 20 இயர்ஸாக இருக்கும்போது ஒவ்வொரு இயரில் நீங்கள் இந்த லொஸ்ட்டை வந்து 20 இயர்ஸ் போது 4 மடங்காக பார்க்கும்போது 13.5% வந்து அவர் லூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே இதை நாங்கள் பார்க்கும்போது அவருடைய டோட்டல் 3 மில்லியன் லூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த 5 இயர்ஸில் அவர் ஜீரோ இன்கம்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். டேக்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நாங்கள் பார்த்தோம்னா இதே விஷயத்தை நாங்கள் துபாயோட கம்பேர் பண்ணும்போது 100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னால 50 ருபீஸ் தான் இந்த திர்ஹத்துடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்போ 100 மில்லியன்றது 2 மில்லியனுடைய கரன்சி வெளி, 2 மில்லியன் திர்ஹத்துடைய வெளிவா இருக்கும். 2 மில்லியனுக்கு அவர் ப்ராப்பர்ட்டியை வாங்கினார் சொன்னா இயர்லி ரெண்டல் இன்கம் 8% சொல்லும் போது 5 இயர்ஸ்ல 800,000 அவர் ஏர்ன் பண்ணிருப்பார். கேபிட்டல் எப்ரிசியேஷனா 10% மினிமம் எப்ரிசியேஷன் நாங்க பார்த்தோம்னா ஒரு 1 மில்லியன் உடைய கேபிட்டல் கெயின் அவருக்கு கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டல் வேல்யூ நாங்க பார்க்கும்போது 1.8 மில்லியன் ஏர்ன் பண்றாரு. இந்த 1.8 மில்லியனும் 2 மில்லியன்றது 3.8 மில்லியன். இதை இன்னைக்கு ரேட்ல 80 ருபீஸ் படி நாங்க கன்வெர்ட் பண்ணும்போது 304 மில்லியன் ருபீஸ். அப்புறம் 100 மில்லியன் கொண்டு வந்தவர் 5 இயர்ஸ்க்கு பிறகு 204 மில்லியன் அடிஷனலா கொண்டு போறாரு. அப்ப ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட் பண்ணவருக்கும் துபாயில இன்வெஸ்ட் பண்ணவருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் தான் முதல் பாதியில நாங்க பேசியிருந்தோம். 500 மில்லியன் 20 இயர்ஸ்ல கிடைச்சிருந்தாலும் 50% கேபிட்டல் கெயின் லூஸ் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ரெண்டல் இன்கம்ல தான் அவர் 20 இயர்ஸ்ல பே பேக் வந்திருக்கும். ஆனால் கேபிட்டல்ல சம்டைம்ஸ் 100% லூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அக்கார்டிங் டு கரன்சி டிப்ரிசியேஷன். அதை தான் நான் தெளிவா இந்த இடத்துல சொல்லலாம் நினைக்கிறேன். ஜீரோ டேக்ஸ், அதாவது துபாயில 1.8 மில்லியன் ப்ராஃபிட் அடைஞ்சாரு. பிளஸ் 204 மில்லியன் ருபீஸ் உடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அங்க டிப்ரிஷியேட் ஆகும், இங்க கொண்டு போகும்போது அப்ரிஷியேட் ஆகும். ஆனால் ஜீரோ டேக்ஸ், இன்கம் டேக்ஸா இருக்கலாம், கேபிட்டல் கெயின் டேக்ஸா இருக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒன்லி சர்வீஸ் சார்ஜ் உடைய விஷயங்கள் தான். அதுல நாங்க ஒரு 1% வந்து நாங்க சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்ரீலங்கனுடைய இன்வெஸ்டர்களுக்கு தெளிவான ஒரு புரிதலுக்கு வர முடியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க துபாயுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க 200 நேஷனாலிட்டிஸும் இங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணி கெயின் பண்றாங்களோ அதை ஸ்ரீலங்கன்ஸ் இன்வெஸ்டர்களும் யோசிச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ராஜ்கலில் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப தெளிவான ஒரு ஆன்சரை கொடுத்தீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இலங்கையில் உள்ள இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எப்போதும் பார்க்குறது என்னென்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி 5 வருஷத்தில் இலங்கையில் அதே ஒரு டபுளாக வந்துச்சுன்னா அது ஒரு ப்ராஃபிட்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான ப்ராஃபிட் கிடையாது. காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க டிப்ரிஷியேஷனுங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. டிப்ரிஷியேஷனுங்கிறது அண்மை காலத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திராமோட பெறுமதி இலங்கையில் 50 ரூபா இருந்துச்சு. இப்போ அதே 80 ருபீஸ் 80 ரூபாய் மாறிடுச்சு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. அப்போ அந்த மறக்கிறனால தான் அவங்க எப்போதும் நினைக்கிறது அங்கே இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் திரஹமுடைய வெளி வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னைக்கு 80 ஃபைனான்சியல் சிச்சுவேஷனில் இது கண்டிப்பாக மாறலாம். இன்னும் இது 80 ருபீஸ்ன்றது 100 ஆகலாம். 100க்கு போய் இருந்தது, 100க்கு இருந்து தான் இது 80 ருபீஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக ராஜ், ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அது நிறைய மறந்துருந்துருக்கவங்களுக்கு அதை நீங்கள் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. அது அப்போ எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் துபாயில் பண்ணுறதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் அடுத்தபடியாக எனக்கு ஞாபகம் இருக்கு, போன பகுதியிலே நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க. அமெரிக்கன் டாலர் எப்போதுமே இங்கே பார்த்தீங்கன்னா அது டிப்ரிஷியேட் ஆனதே இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு சஸ்டெயினபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று அமெரிக்கன் கவர்மெண்ட்டால் துபாய் கவர்மெண்ட்டோட பண்ணனால எப்போதும் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறாமே இருக்குது. கண்டிப்பாக அது 100 இயர்ஸ் ஒரு எக்ரிமெண்ட். யூஎஸ்டி அண்ட் ஏடி பேஜ் கரன்சின்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால் இது கரன்சி ஸ்டேபிள் வந்து இருக்கிறதுனால எப்போவுமே போடுற பணம் உடைய பெருமதி இங்கே குறையாது. டெக்ஸ் இல்லாத ஒரு என்வாயர்மெண்ட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஹை ரெண்டல் இன்கம் இருக்குது, எப்ரிசியேஷன் இருக்குது. கரன்சி டிப்ரிசியேஷனோ இன்ஃப்ளேஷனோ இல்லாதனால அதன் மூலம் வரக்கூடிய லாபமும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தெளிவான ஒரு விஷயத்த நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. துபாயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இந்த மாதிரி நடக்குது. அதே நேரத்தில் அதோட நாணய பெறுமதி அப்ரிஷியேட் ஆகிறதுனால அப்போ 2 பக்கத்தில் ஒரு நன்மைகள் கிடைக்குது ஒரு இன்வெஸ்டருக்கு. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி ராஜ். அடுத்த என்னோட கொஷன் என்னென்னா, துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொருவரும் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டையோ கம்பெனியோ பேசும்போது
ஒரு ரொம்ப முக்கியமான வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சரியான புரிதல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் இந்த ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது என்ன அப்படிங்கிறத எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக 2 வகையான ப்ராப்பர்ட்டியை வந்து இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் கூட இதை யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. ஆனால் ஆஃப் பிளான்றது ஸ்ரீலங்காவில் உடைய மார்க்கெட்டில் நாங்கள் பார்க்கும்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். அப்போ ஸ்ரீலங்காவில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் சரி, துபாயில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதும் கூட ஒரு விஷயங்கள் தான். அதே ரெடி ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இங்கே துபாயில் ரெடி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா இல்லை ஆஃப் பிளானில் பண்ணுறது பெட்டரான்ற சொல்லி நாங்கள் பார்க்கும்போது, ஆஃப் பிளான்ன்றது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வாங்க முடியும். ஒரு லொக்கேஷனில் வந்து டெவலப்மெண்ட் நடக்கக்கூடிய லொக்கேஷனாக இருக்கலாம், இல்லை அந்த ஆஃப் பிளானில் வந்து எங்களுக்கு சாய்ஸஸ் அதிகமாக இருக்கும், ப்ரொஜெக்டும் அதிகமாக இருக்கும், யூனிட்ஸ் செலெக்ஷன்லேயும் எங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கிடைக்கலாம். ஆனால் ரெடி ப்ராப்பர்ட்டின்றதில் அப்படி இல்லை. எப்ரிஷியேட்டட் ஆன பிறகு தான் எங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஒரு சேலுக்கு வரும். அப்போ நாங்கள் 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு முன்னால் ரெடி ப்ராப்பர்ட்டியை தான் ஒரு இன்வெஸ்டர் வாங்கும்போது அது ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கிற ஆரம்பத்திலேயே ஆஃப் பிளான் ஒரு 20-80% வந்து அப்ரிஷியேட் ஆகும் டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷனில். இப்போ அதுக்கு பின்ன அவர் ஒரு ப்ராஃபிட் மார்க்அப் ஒன்று வச்சு தான் அவர் மறுபடி விற்பார். அதை தான் நாங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் உடைய ரேஞ்சில் தான் விற்பாங்க. அந்த விற்கும் போது வாங்குறதுனால ஒரு இன்வெஸ்டருக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஆனால் ஆஃப் பிளான் வாங்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஆப்ஷனை நாங்கள் எடுக்கலாம், என்ட்ரி ப்ரைஸில் எங்களுக்கு கிடைக்கலாம், பேமெண்ட் ஆப்ஷன், பேமெண்ட் பிளான், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேமெண்ட் பிளான் எங்களுக்கு கிடைக்கும். 3 இயர்ஸ் to 5 years, 7 years, 10 years கூட இங்கே பேமெண்ட் பிளானில் உங்களுக்கு வாங்க முடியும். ஈவன் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஆஃப்டர் ஹேண்ட் ஓவர் கூட ரெண்டல் இன்கமில் கூட உங்கள் பேமெண்ட் பிளானை கொடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வசதியான அமைப்புலெல்லாம் உங்களுக்கு இருக்குது. சேஃப்டியான மெத்தடில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஆஃப் பிளானை நீங்கள் வாங்கலாம். எல்லா காசும் நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த மாதிரியான வசதியெல்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே ஆஃப் பிளான்றது அதிகமாக பாப்புலராக இருக்குது துபாயில். அதுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்குது. அதுதான் ஆஃப் பிளான். நாங்கள் டிமாண்டை வச்சு அவருடைய வசதி வாய்ப்பை வச்சு கூடுதலாக ஒரு ஹைப் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது எல்லாருமே அதிகமாக ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டியில் நாடி வராங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ரொம்ப நன்றி, ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஏன்னா ஆஃப் பிளான்ங்கிறது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினோட ஆரம்பத்தில் ஒரு கட்டிட நிர்மாணம் செய்கிறதுக்கு முன்னாடியே செய்யப்படுற ஒரு முதலீடு. அந்த முதலீட்டுக்கு அப்புறம் அந்த கட்டிட நிர்மாணம் செஞ்ச பிறகு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுற பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் பணம் போடும்போது இருந்த உள்ள பெருமதியோடு அது அதிகமாகுது. கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்க. ஒரு 1 மில்லியன் ப்ராப்பர்ட்டி வெளியில் அவர் வாங்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய அந்த 3-4 இயர்ஸில் தான் அந்த பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் அவர் பண்ணுவார். அந்த ஆஃப்டர் 3 இயர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வெளியே வந்து 30% சொன்னால் 1.3 மில்லியனுக்கு அது ப்ராப்பர்ட்டி வெளியே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வெளி இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் அந்த அப்ரிசியேஷன் வரதுனாலையும் ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டின்றது ரொம்ப இன்வெஸ்டருக்கு அட்ராக்டிவான ஒரு ப்ராடக்டாக இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ராஜ், அடுத்த விஷயம் என்னென்னா, இலங்கை முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நன்மைகள் எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகும் அவங்களுக்கு வர்ற ஒரு பயம் என்னென்னா, எப்படி பண பரிவர்த்தனை, அதை எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி துபாய்க்கு பண்ணலாம், சேஃபான மோடு எது அப்படிங்கிறதுல இன்னும் நிறைய குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா சில பேர் சில ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம், சில பேர் பயமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குது அந்த மணி ட்ரான்ஸ்ஃபரில். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்கள் நேர். கண்டிப்பாக ஸ்ரீலங்கன்ஸ் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து இந்த பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கிறதுனாலையும். ஆனால் இங்கே துபாயில் வந்து நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க. இந்த மாதிரியான நாடுகள்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது விஷயத்தில் சேலஞ்ச் ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அந்த சேலஞ்ச் அவங்களுக்கு கிடைக்காது. ஆஃப் பிளான் ப்ராப்பர்ட்டின்றது வந்து ஒரு பேமெண்ட் பிளான் ஆப்ஷன்னாலையும், அதோட அந்த பேமெண்ட் பிளான்ன்றது ஒரு 100 மில்லியன் இன்வெஸ்டருக்கு தேவையானது. சம்டைம் ஒரு போஸ்டர் பேமெண்ட் பிளானோட ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் வாங்கும்போது ஒரு 60% அவருக்கு தேவைப்படலாம். அதையும் ஒரு 5 இயர்ஸ்க்கு பே பண்ணக்கூடிய முறைகள் இருக்கு. ஆனால் பேமெண்ட் பிளான்ல வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு கேஷ் பேமெண்ட் எக்ஸெப்ட் பண்றாங்க, கிரிப்டோ கரன்சி எக்ஸெப்ட் பண்றாங்க, அதோட பேங்க் டிரான்ஸ்ஃபர், மேனேஜர் செக், எல்லா வகையான பேமெண்ட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, நாங்கள்
நாங்களும் என்ன பண்றோம்னா உங்களுக்கு நான் ரெசிடென்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம், கம்பெனி செட்டப் செய்து கொடுக்குறோம். அப்போ பிசினஸ் ஓனர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பிசினஸ் ஜெனரேட்டட் ப்ராஃபிட்ல இருந்து இங்கேயே ஜெனரேட் ஆகிற ப்ராஃபிட்ல இருந்து அவங்க பே பண்றாங்க. பேங்க் அக்கௌண்ட் வச்சு இருக்கிறவங்க பணத்தை வச்சு அவங்க எங்களுடைய ப்ராப்பர்ட்டிகளுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றதுல மந்த்லி பேமெண்டா இருக்கலாம், எல்லா பேமெண்ட் பண்ணக்கூடிய வசதியா இருக்கு. அவங்களுக்கு ஆஃப் பிளான்ல நிறைய பேமெண்ட் பிளான் ஆப்ஷன் இருக்கிறதுனால சில ப்ராஜெக்டில் வந்து 1% பேமெண்ட் பிளான் இருக்கு, மந்த்லி பேமெண்ட் பிளான். அதனால ரொம்ப சின்ன ஆப்ஷன்ல அவங்களுக்கு ஃபிளெக்சிபிளா பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கிறதுனால தாராளமாக இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு. அதுக்கான எங்களை அவங்க அணுகினு சொன்னா அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் முறைகளையும் அவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பா செய்து கொடுப்போம். பயம் இல்லாமல் பண பரிமாற்றத்துக்கு உரிய நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்ல வாரீங்க. கண்டிப்பா. ஒரு இலங்கையுடைய ஒரு இன்வெஸ்டர் ஒரு 100 மில்லியன் வச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ண காத்திருக்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு உங்களோட அட்வைஸ், ஒரு ஆரம்பத்தில் காஸ்ட், ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், டவுன் பேமெண்ட், இதெல்லாம் நீங்கள் பண்ணி எவ்வளவு கிட்டத்தட்ட அவர் வந்து சரியாக பட்ஜெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுற ஒருவருக்கு ஆரம்பத்தில் தேவையான விஷயம் வந்து 24% அமௌண்ட் தான் அவருக்கு தேவை. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு 80% டெவலப்பர்ஸ் வந்து 24% கண்டிப்பான ஒரு பேமெண்ட் ஸ்ட்ரக்சரில் வச்சிருக்கிறாங்க. ரவுண்ட் ஃபிகராக நாங்கள் சொல்லும் போது 100 மில்லியனுக்குள்ள அமௌண்ட் 25 மில்லியன் உடைய ஒரு அமௌண்ட் வந்து அவர் கையில் ஒரு இனிஷியலாக ஒரு சேவிங்கில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 25 மில்லியன் அமௌண்ட் வந்து வித்தின் 2 வீக்ஸ் 1 வீக்ல அவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து புக் பண்ண பின்னால நாங்கள் அந்த பேமெண்ட்டை பே பண்ண வேண்டி இருக்கும். அது வந்து ஒரு 100 மில்லியன் சொன்னால் 1.2 மில்லியன் உடைய பெருமதி, 300,000 திர்ஹம் உடைய அமௌண்ட் வந்து அவருக்கு ஆரம்பத்தில் கண்டிப்பாக தேவை. அது மற்ற பேலன்ஸ் பேமெண்ட்டை ஒரு மந்த்லி பேமெண்ட் பிளான், குவார்டர்லி பேமெண்ட் பிளான், 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் என்றது அவருடைய செலெக்ஷனை பொறுத்து அவருடைய கோல், ஃபைனான்சியல் கோலாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களுடைய அமைப்பை ஒப்ஜெக்டிவை பொறுத்து அவருடைய பேமெண்ட் பிளான் ப்ராஜெக்ட்கள் மாறக்கூடிய இருக்கு. ஆனால் ஆரம்ப இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 24% கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படும். அது 25 மில்லியன் கூடிய ஒரு சேவிங் இருந்தாலே போதும். ரொம்ப நன்றி ராஜ். என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, டிஎல்டி அப்படின்னு சொல்லப்படுற துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டோட 4% 4% ஒரு பேமெண்ட் ஒன்று ஆரம்பத்திலே பே பண்ண வேண்டியிருக்கும் அப்ஃப்ரண்ட்டாக. ஆனால் இலங்கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைட்டில் டீடோ இல்லாட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் கன்ஃபார்மிட்டின்னு சொல்லப்படுற சிஓசிங்கிற விஷயமோ வந்தால் பிறகு தான் இந்த பேமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. எது இப்படி வித்தியாசப்படுகிற காரணம் என்ன? நாங்கள் இந்த 24% ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இனிஷியலி தேவைப்படக்கூடிய அமௌண்ட் 24%. அந்த 20% டவுன் பேமெண்ட் டெவலப்பருக்கு போக வேண்டிய அமௌண்ட். அதில் 4% தான் கண்டிப்பாக அவர் டிஎல்டிக்கு நாங்கள் பே பண்ண போகிறோம். ஏன் இது முதல்ல ஆரம்பத்தில் பே பண்ணுறோம்னு சொன்னால் அதுலேயும் ஒரு சேஃப்டி ஆன விஷயம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு காண்டோமினியம் ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது ஜஸ்ட் அவர் டவுன் பேமெண்ட்டை பண்ணுவார். அதுக்கு பின்னால் ப்ராப்பர்ட்டி டைட்டில் சிஓசி கிடைச்ச பின்னால் தான் அவருடைய 4% வந்து டைட்டில் டீடுக்காக பே பண்ண வேண்டி இருக்கும் த்ரூ லாயர். மெயின்லி இங்கே எப்படின்னு சொன்னால் அந்த 4% அமௌண்ட் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட் பண்ணோடனே அவருக்கான ப்ரீ டைட்டில் டீட் இங்கே கிடைக்கும். ஸ்ரீலங்காவில் அவர் கொண்டோமினியம் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒன்லி எஸ்பிஏ, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் தான் சைன் பண்ணுவாங்க. அதுதான் அவருக்குரிய ஒரு டாக்குமெண்ட் வந்து பிட்வீன் டெவலப்பர்ஸ் அண்ட் பர்ச்சேசருக்கு இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். துபாயில் வந்து எஸ்பிஏ இருக்கும். ஆஃப்டர் எஸ்பிஏ தான் இந்த டிஎல்டி. அப்போ எஸ்பிஏன்றது ஒரு செலருக்கும் ஒரு பையருக்கும் நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டில். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அதுக்கான ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்றது உக்கூதுன்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் ப்ரீ டைட்டில் டீட் ஓனர்ஷிப் வந்து அந்த பர்ச்சேசருக்கு துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டா டைரக்டா அனுப்புவாங்க. அதுக்கான ஃபீ தான் இந்த ஃபீ. அப்போ இவங்க எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பே பண்ண அவசியம் இல்லை. எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல 100% பேமெண்ட் கிளியர் பண்ணியிருந்தால் 24 ஹவர்ஸ்ல அவருடைய டைட்டில் டீட் அந்த டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண பின்னால கிடைக்கும். இங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்க சிஓசி கூட ஒரு டைம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, டைட்டில் டீடுக்கு டைம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க அப்படி இல்லை. பிசிசி வந்தால் தான் ஒரு கீப்பன்சி எல்லாம் கிடைக்கும். இது ஆரம்பத்தில் நாங்கள் இதெல்லாம் தெளிவாக பேசியிருந்தோம். அதனால இது வந்து ஒரு
ஓனர்ஷிப் ப்ரொடெக்ஷன் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே வாங்குகிறோம். அந்த வாங்கும்போது அதுக்கான ஓனர்ஷிப் ஒன்று என்ன இருக்குது. இப்போ ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோம், அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர்ஷிப் இருக்குது, எங்கள் பேரில் அந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு என்ற அந்த சேஃப்டியும் இருக்குது. இதில் அதோட ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. யூஐயுடைய இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் வந்து எங்களை பாதுகாக்கிற ஒரு விடயம் தான் இந்த டிஎல்டியுடைய 4% உடைய பேமெண்ட். நன்றி ராஜ். இந்த டிஎல்டி 4% ஒரு எப்போதும் ஒரு கிரே ஏரியாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுடைய பதில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக. அடுத்த கேள்வி சொத்து உரிமை சம்மந்தப்பட்ட கேள்விகள். முதலாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப், அதாவது சொத்து உரிமை. இலங்கையினுடைய ஒரு முதலீட்டாளர் ஒரு கேட்குற கேள்வி என்னென்னா, அவருக்கு அவர் பேரில் உரிமை ஆக்கிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதிலே சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வி என்னென்னா, அவருக்கு வந்து இந்த சொத்து உரிமையை வந்து ஒரு ஜாயிண்ட் ஓனர்ஷிப்புக்கு கொண்டு வர முடியுமா? இன்னொருத்தர் வந்து ஒரு ஒய்ஃபோ இல்லாட்டி யாரையாவது ஜாயிண்ட் ஓனர்ஷிப்புக்கு கொண்டு வர முடியுமா? அடுத்து என்னென்னு சொன்னால், வாரிசு இன்ஹெரிட்டன்ஸ், வாரிசு சம்மந்தப்பட்ட ஒரு உரிமையை அதில் கொண்டு வர முடியுமாங்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இங்கே ஒரு ஃப்ரீ ஹோல்டு ஓனர்ஷிப் இருக்குது. அதாவது நாங்கள் ஸ்ரீலங்கா நாங்கள் சொல்லக்கூடிய சின்னக்கரை டைட்டில், அதே 100% அந்த ஓனர்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய என்னெல்லாம் இந்த விஷயங்கள் இருக்கும். ஓனர்ஷிப் வந்து எந்த ஒரு ஜாயிண்ட் ஓனர்ஷிப் இருக்கலாம். ஸ்ரீலங்காலையும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து 2-3 ஓனர்ஷிப்பில் வந்து ஜாயிண்ட்டாக ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும். இங்கேயும் வந்து உங்களுக்கு துபாயில் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போதும் ஸ்பௌஸ் வந்து ஜாயின் பண்ணி வாங்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி வாங்கலாம். ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் குழந்தைகள் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். ஆனால் ஓஃப் பிளானை கூட நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கலாம். இந்த ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கும்போது லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஹோல்டுக்குமே இந்த ஜாயிண்ட் பர்ச்சேசிங் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து உங்களுக்கு நிறைய பாதுகாப்பான விஷயங்கள் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ் கூட உங்களுக்கு அதில் தலைமுறைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் போகக்கூடிய அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் இருக்கிறதுனால ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறது தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. அந்த ஓனர்ஷிப்பில் வந்து நீங்கள் அதிகமாக கூட இங்கே ஜாயிண்ட் பர்ச்சேஸ் வாங்க முடியும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்னைக்கு ஒரு 100 மில்லியனை வந்து 2 பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, ஜாயிண்டாக வாங்குறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், பிள்ளைங்க, வைஃப் எல்லாம் ஜாயின் பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க. தேவையான எல்லா அமைப்பும் இங்கே துபாயில் ஓனர்ஷிப்புக்கு தேவையான ஜாயிண்டாக வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறதுனால யாருமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விஷயத்தில் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வசதியாக பாதுகாப்பாக எல்லா அமைப்பும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. உரிமை சம்பந்தப்பட்ட இன்னொரு தொடர்பான ஒரு கேள்வி கண்டிப்பாக என்னென்னா, இலங்கையை பொறுத்தளவில் இறுதி உயில், ஒருவருடைய இறுதி உயில், அதாவது லாஸ்ட் வில் அப்படின்னு சொல்லப்படுற இறுதி உயில், அதில் வந்து வாரிசு சம்மந்தப்பட்டமான விஷயங்களை சொல்லப்பட்டிருந்தால் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். அது சொல்லப்படாமல் இருந்தால் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் துபாயை பொறுத்தளவில் ஒரு இலங்கை இன்வெஸ்டருக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது, அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான் வில் சம்பந்தமான விஷயம். இந்த வில் வந்து இங்கே டிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது, துபாய் கோர்ட். இங்கே முஸ்லீம்ஸ், நான் முஸ்லீம் 2 வகையான இவங்களுக்கும் வில் அமைப்பு இருக்குது. நம்ம முஸ்லீம்களுக்கான சரியா அமைப்பில் தான் அந்த வில் இல்லாமலே அவங்க பண்ணுவாங்க. அந்த ஜிசிசிஸில் வந்து அந்த அமைப்பு வந்து இங்கே கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக சொல்ல போனால் எல்லோருமே இந்த வில் அமைப்பில் இங்கே கொண்டு வரக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதாவது உதாரணமாக டிஎஃப்சி இல்லை துபாய் கோர்ட்டில் வந்து ஒரு வில்லை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். முஸ்லீம்கள் வந்து அபுதாபி கோர்ட் மூலம் வில்லை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது அமைப்பு ஊடாக அவங்களுக்கு தேவையான கரண்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையானலாம் இன்க்ளூட் பண்ணி ஒருவரை அவங்க நியமிச்சு இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு அந்த வில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். எல்லா அமைப்பும் வந்து இங்கே ஈஸியாக வச்சிருக்கு. அந்த வில் இல்லாமல் ஒரு விஷயம் வரும்போது சில காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் இருக்குது. அதாவது நாட்டு விஷயங்கள் உடைய சட்டங்கள் வந்து அதில் சம்பந்தப்படலாம். வெளியில் வந்து அவங்களுடைய வைஃப், பிள்ளைங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் அதை சம்பந்தமான எல்லா விஷயங்களும் செய்யும் போது ரொம்ப காலங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வில் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யும் போது. அதனால நான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற விஷயம், கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்க முன்னால் கூட நீங்கள் வில் பண்ணுறது கூட வசதி தான். ஏன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை உள்ளடக்கம் செய்து கொள்ள
முடியும். அப்போ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கும் போதோ வாங்கும் போதோ எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தும்னு நினைக்கிறேன். அதோட வில் சம்மந்தம் இல்லாமல் பவர் ஆஃப் அட்டர்னி கூட நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வைக்கலாம். ப்ராப்பர்ட்டி ஒன்று நீங்கள் வாங்கி வெளியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்கேஸ் இவங்களுக்கும் வர முடியாத சில சந்தர்ப்பங்களில் சேல் பண்ண முடியாத ஆன்லைனில் கூட பவர் ஆஃப் அட்டர்னிலாம் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது அவசரமாக. அதான ஈஸியான எல்லா முறைகளும் இங்கே துபாயில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல வாங்கின பின்னால் அதை வரக்கூடிய பிரச்சனைகளை கூட அணுகக்கூடியதுக்கும் எல்லா அமைப்புகளும் இங்கே கண்டிப்பாக இருக்குது. நன்றி. வில் மற்றது பவர் ஆஃப் அட்டர்னி எல்லாம் மற்ற நாடுகளோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது துபாயில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாசுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, நம்ம நிறைய முதலீடை பற்றி நிறைய பேசியிருந்தோம். எவ்வளவு துபாய்க்கு நீ இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன வாங்கலாம், எப்படி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது ப்ராப்பர்ட்டியிலன்னு. அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இதுவுமே. என்னென்னா ராஜ், இப்போது ஒரு சிறு முதலீட்டாளர், ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்னு சொல்கிற ரொம்ப சின்ன முதலீட்டாளருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், அவர் ரொம்ப யோசிப்பார், சாதாரணமாக நிறைய முதலீடு கொண்டு வரணும் போல இருக்குது அப்படின்னு. உங்களை பொறுத்தளவில் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அவங்களுக்கு? ஆக குறைஞ்ச முதலீடு இவ்வளோ கொண்டிங்கன்னா ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படி இல்லாட்டி 1 bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அமௌண்ட்டு ஸ்ரீலங்கன் ரூபியில் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். கண்டிப்பாக துபாயில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒரு 100 மில்லியனில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதிகமாக பேசின விஷயம் ஒரு 100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் அங்கே பேசியிருந்தோம். ஆனால் 50 மில்லியன்லேயே ஒருவருக்கு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும். ஒரு ஸ்டுடியோ ஒன்று 600,000 திர்ஹத் வாங்குவதற்கு ஒரு 50 மில்லியனுடைய ஈக்குவலான அமௌண்ட் வந்து தேவைப்படும். அந்த 50 மில்லியனும் அவருக்கு அப்ஃப்ரண்ட் தேவையும் இல்லை, அதோடைய 25% தான் அவருக்கு தேவைப்படும். இந்த அமைப்பில் ஒரு 12.5 மில்லியன் அமௌண்ட் இருந்தால் அவருக்கு இந்த துபாய் மார்க்கெட்டில் அவருக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு பின்னால் அவர் 5 years 7 years ஆனால் அதிகமான பேமெண்ட் பிளான் வந்து 3 to 5 years இருக்கிறதுனால மேக்ஸிமம் 5 years பீரியடுக்குள்ளே இந்த பேமெண்ட்டை அவர் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டுடியோ Tier 3 லொக்கேஷனில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லோருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவு இங்கே துபாய்னு சொன்னால் ஒரு 200 மில்லியன் வேணும், 100 மில்லியன் 300 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தேவைன்றது எதுவுமே இல்லை. ஒரு 50 மில்லியன் இருக்கக்கூடியவர் 12.5 மில்லியன் கையில் சேவிங் இருந்தாலே அவருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை துபாயில் ஆரம்பிக்க முடியும். கண்டிப்பாக அதுலேயும் வந்து அவருக்கு ஒரு 8% ரெண்டல் இன்கம்ன்றது 4 மில்லியன் உடைய ஸ்ரீலங்கா ருபீஸ் உடைய ஒரு ஈக்குவலண்ட் அமௌண்ட் கண்டிப்பாக ரெண்டல் இன்கம் எடுக்க முடியும். அதை வச்சு அவருக்கு ஒரு 5 years 7 yearsல வந்து வெளியே வந்து டபுள் பண்ண முடியும். அது மூலம் அவருக்கு பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு அவங்களால உள்ள வர முடியும்னு நான் நம்புகிறேன். ஒரு சாதாரண ஒரு சிறிய முதலீட்டாளர், ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அவருக்கு உள்ள பயத்தை நீங்கள் போக்கிட்டீங்க. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் உங்களோட பதில் வந்து நிறைய பேருக்கு இது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக நிறைய முதலீடு இனி எதிர்பார்க்கலாம் வருங்காலத்தில். மற்றபடி அடுத்த என்னோட கேள்வி என்னென்னா, இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வீசா வந்து மற்ற வீசா உள்ளவங்களோட ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்வெஸ்டர் பண்ணுறவங்களுக்கு உள்ள வீசா வந்து 200 கண்ட்ரிலேருந்து நாங்கள் பேசினோம். இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அதிகமானவங்க இந்த வீசாவுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபேமிலியோடைய மைக்ரேஷன், ப்ராப்பர்ட்டியை வாங்குறது மூலம் கிடைக்கக்கூடிய வீசான்றது வந்து செல்ஃப் ஸ்பான்சர். இன்னொரு கம்பெனிக்கு அந்த கம்பெனியாகவோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வீசா மூலமோ நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால விசிட் வீசா எடுத்து இல்லை ரெசிடென்ட் வீசா ஃப்ரீலான்சர் வீசா எதுவுமே நீங்கள் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீசா எடுக்க முடியும். இங்கே ரியல் எஸ்டேட் ஊடாக இங்கே 3 வகையான வீசாக்களை இந்த துபாய் அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் 750,000 திர்ஹம் உடைய அமௌண்ட், அதாவது ஆல்மோஸ்ட் 70 மில்லியன் ருபீஸ் உடைய அமௌண்ட் இருந்தால் 750,000 திர்ஹம் உடைய அமௌண்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கிறாரு. அது 50% அது அமௌண்ட்ல இருந்து அவர் ப்ராப்பர்ட்டியை வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. 750,000ல 100% அவர் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் 50% தான் அவர் பே பண்ணிருக்கிறாரு. அப்போ பே பண்ண பின்னாலே அவருக்கு வீசா எலிஜிபிலிட்டி இருக்கு. 2 years இன்வெஸ்டர் வீசா அவருக்கு அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது அவருக்கு அவர் ஃபேமிலிஸ் ஸ்பான்சர் பண்ணி
அவருக்கு அந்த விசாவை அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் அவருக்கு அந்த விசாவை வந்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பாப்புலரான ஒரு விசா கோல்டன் விசா. இது 10 இயர்ஸ் கோல்டன் விசா எலிஜிபிள் கிடைக்கும். 2 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வெளிவு இருந்தால் 2 மில்லியன் திர்ஹம் 2 மில்லியன் பிளஸ் பண்ணிருந்தால் அதோடைய டவுன் பேமெண்ட் நாங்கள் ஆரம்பத்தில் 24% இல்லை டெவலப்பர்ஸ் உடைய பேமெண்ட் பிளான் படி அவர் டவுன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி SPA சைன் பண்ணி உக்கூது இந்த ப்ரீ டைட்டில் டீட் இருந்தால் அவர் நெக்ஸ்ட் கோல்டன் விசாக்கு அவர் எலிஜிபிள். ஈவன் ரெடி ப்ராப்பர்ட்டி மோகஜில் இருந்தாலும் கூட இஸ் எலிஜிபிள் ஃபார் கோல்டன் விசா. கோல்டன் விசா கிடைச்ச ஒரு இன்வெஸ்டர் அவருடைய குடும்பத்தை ஸ்பான்சர் பண்ண முடியும். அன்மேரிட் சில்ட்ரன் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய எல்லா வசதியும் இருக்கு. பேரண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ண முடியும். சேவன்ஸ் ஹவுஸ் மேட் ஹவுஸ் டிரைவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். 10 இயர்ஸ் லிமிட்டான ஒரு விசா. ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து ரினிவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் இருக்கிற காலம் வரைக்கும். மூணாவது வகையான விசா இருக்கு. இதுவும் ஒரு பாப்புலரான அமைப்பு விசா தான். 5 இயர்ஸ் ரிட்டைர்மெண்ட் விசா. ஒரு இன்வெஸ்டர் 1 மில்லியன் பெறுமதியான ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி இருக்கிறாரு. ஏஜ் வந்து 55 இயர்ஸ் பிளஸ் இருந்தால் அவருக்கு 5 இயர்ஸ் விசா எலிஜிபிலிட்டி இருக்கு. அதுவும் வந்து ஒரு ஃபேமிலிஸ் அன்மேரிட் சில்ட்ரன் எல்லாம் அவருக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த விசாவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்க அதிகமாக நடக்குது. ரியல் எஸ்டேட் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த 3 விசாக்களையும் கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கொள்ள வேணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அதுக்கான வசதிகள் அதுக்கான கைடன்ஸ்களையும் நாங்க அவங்களுக்கு ஈஸியா பண்ணி கொடுப்போம். ரொம்ப நன்றி ராஜ். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சாதாரணமான விசா. அடுத்து இந்த கோல்டன் விசாவும் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. ரிட்டையர்மெண்ட் விசாங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிடுறீங்க. கண்டிப்பா நான் நினைக்கிறேன் நேயர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லிடுறீங்க. ரொம்ப நன்றி. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, முன் அனுபவம் நிறைய இல்லாத துபாயை பற்றி நிறைய தெரியாத ஒருத்தர் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களை அப்ரோச் பண்ணுனா அவர் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த முதலீடு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களோட கைடன்ஸ் எப்படி இருக்கும்? இது நேற்று கூட ஒரு இன்வெஸ்டர் அவர் 2வது முறை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒருவர் தான். நான் அதிகமாக இன்வெஸ்டருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டேட்டாஸ் இஸ் அ ப்ராஃபிட்டபிள், எமோஷனல் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகே, இப்போ இவருக்கு ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி தேவை. அதுவும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். அவருடைய ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி அவர் சேல் பண்ணிட்டு அவருக்கு இன்னொரு பீச் ப்ராப்பர்ட்டி இங்கே துபாயில் வாங்கணும்னு சொல்லி அவர் என்கிட்ட வராரு. ஒரு டெவலப்பருக்கு நாங்கள் போன பிறகு 2 ஆப்ஷன் நான் அவருக்கு சொல்லியிருந்தோம். ரெடி ப்ராப்பர்ட்டி ஒன்றும் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வியூ பண்ண போகலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பாம் ஜுமேரா துபாயில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் லொக்கேஷன், எல்லாருமே தெரிஞ்ச ஒரு லொக்கேஷன், எல்லாருக்குமே ஒரு கனவு இல்லம் வேணும்னு அந்த லொக்கேஷனில் ட்ரீம் ஹோம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை இமோஷனல் அவருக்கு வந்துருச்சு. அது ப்ராப்பர்ட்டியை நாங்கள் பார்க்க போனோம். பீச்சோடு இருக்க அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை பார்த்து அவர் மைமறந்து போய் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே அவருக்கான ஒரு காதலும் வந்துருச்சு சொல்லலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு அவர் ஒரு நெகோஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். ஹேண்ட் ஓவர் எப்பன்னு அவர் அந்த டெவலப்பர் கிட்ட கேட்கும்போது ப்ராப்பர்ட்டி அந்த வந்த சேல்ஸ் மேனேஜருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியாது. அவர் குத்தி மதிப்பா லாஸ்ட் இயர்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரெண்டல்னு கூட ஒரு அமௌண்ட் அவர் சொல்றாரு. ப்ராப்பர்ட்டியோட வெளியே வந்து 2.5 மில்லியன் சொல்றாங்க. 1 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் 2.5 மில்லியன் தரும். அதுக்கு பின்னால நாங்க வழியில எல்லாம் முடிச்சுட்டு வந்த பின்னால் நான் அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கும்போது எப்படி சொல்றேன்னு சொன்னா, அவர் கேட்ட கேள்வி ப்ராப்பர்ட்டி எப்ப ஹேண்ட் ஓவர் ஆச்சுன்றது. அவர் அது கூட அவருக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கல. ஆனால் நான் அந்த டேட்டாவை துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண டீட்டெயில்ஸை நான் அவருக்கு காட்டி, இது 8 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி, நல்லா மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் அவருடைய ரெண்டல் டேட்டாஸ் அந்த பில்டிங்கில் என்ன ரெண்டல் போயிருக்கு என்று சொல்லி பார்த்தோம்னா அது 100,000 ரேஞ்ச் ரெண்டல் போயிருக்கு. ரெண்டாவது ஆக்சுவலி அந்த ப்ராப்பர்ட்டியோடைய கரண்ட் வேல்யூ என்ன ப்ரைஸுக்கு டெவலப்பர் கூட சேல் பண்ணிருக்காரு பிஃபோர் 8 இயர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் படி நாங்கள் பார்த்தோம்னா அது ஜஸ்ட் 1.7 மில்லியன் தான். அப்போ ஒரு 800,000 அடிஷ்னல் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வெளியே அவங்க கொடுத்துருக்குறாங்க விற்கிறதுக்காக. அப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ரெண்டல் அமௌண்ட்டுக்கு ஒர்த் இல்லைன்றது இந்த டேட்டா வச்சு தான் சொன்னேன். அப்போ என்னுடைய அப்ரோச் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட் ஸ்மார்ட், இன்வெஸ்ட் ரைட், ஏர்ன் ஹை. அப்போ ஒரு டேட்டா ட்ரிவன் கைடன்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஃபேக்ட் பேஸ்ட்
ஒரு அட்வைஸ் தான் நாங்கள் பண்ணுவேன். நான் இந்த உதாரணத்தில் இந்த இன்வெஸ்டருக்கு இந்த விஷயத்த செய்யக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிள்ளையான ஒரு விஷயம்ன்றத டேட்டா வச்சு தான் நான் சொன்னேன். அவர் இமோஷனலி அவர் ஒரு முடிவு எடுக்க போனார். இல்லை டேட்டா தான் ப்ராஃபிட்டபிள், ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களோட பர்பஸ், உங்களோட லிவிங் பர்பஸ் உங்களுடைய இல்லை. அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி அவருக்கு சஜஸ்ட் பண்ணது ஒரு 2 மில்லியன் ரேஞ்சுக்கு ஒரு பீச் ப்ராப்பர்ட்டி சஜஸ்ட் பண்ணுறேன், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி சஜஸ்ட் பண்ணுறேன் பேமெண்ட் பிளானோட. அந்த ப்ராப்பர்ட்டி எஸ் பர் த மார்க்கெட் கண்டிஷன் டேட்டாஸ் எல்லாமே அவர் காட்டி சொல்கிறேன். இது இன்னொரு 5 இயர்ஸில் டபுள் ஆகும். 2 மில்லியன்றது 4 மில்லியன் ரேஞ்சு கூட போகக்கூடிய வாய்ப்பு நான் அவருக்கு சொல்கிறேன். ரெண்டல் மோர் தென் 10% அவருக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இன்னொரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு லொக்கேஷனை ஒரு எக்ஸாம்பிளோட நியூ லொக்கேஷன் என்டர்பிரைஸோட நான் அவருக்கு எல்லா டேட்டாவும் சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கம்பேரிசன் காட்டு தான் அட்வைஸ் பண்ணது. அதாவது ஒரு கன்சல்டன்சி கொடுத்தோம். எங்களுடைய அப்ரோச் சேல்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்காது. அது கம்ப்ளீட்லி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ்டாக இருக்கும், டேட்டா ட்ரிவன் கைடன்ஸாக இருக்கும், ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும். அவங்க எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி ஹை ஏர்ன் பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் 8%, 10% ROI ரெண்டல் ஈல்டு எப்படி எடுக்க முடியும், எப்ரிசியேஷன்றது இயர்லி 10 அல்ல அதை விட அதிகமாக எப்படி எடுக்க முடியும், இந்த குறுகிய காலத்தில் பேபேக் உங்களுக்கு அதை விட டபுளாக கூட எப்படி எடுக்க முடியும்ன்றதை அவருடைய இமோஷனல் தேவையானதை வச்சு நாங்கள் அட்வைஸ் பண்ணாமல் அவருடைய கோல் என்ன, அவருக்கு நீட்ஸ் என்ன அறிஞ்சு அதுக்கு தேவையான அட்வைஸை அப்ரோச் பண்ணி தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது. அவங்களுடைய பெனிஃபிட்ஸை தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும், எங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும். எங்களுடைய பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஏன்னா நாங்கள் மோர் தென் 100 டெவலப்பர்ஸோட பார்ட்னர்ஸாக இருக்கிறோம். மோர் தென் 750 ப்ரொஜெக்ட்ஸ் எக்ஸஸ் இருக்குது எங்களுக்கு. இதனால் எங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் டேட்டாஸ் எல்லாம் உதவியோட ஒரு இன்வெஸ்டருக்கு சரியான முறையில் ஒரு கைட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரயோசனம் அடைகிற மாதிரி பண்ண முடியும். ரொம்ப அருமையான தெளிவான பதில், ரொம்ப அருமையான தெளிவான பதில். ஃபேக்ட் பேஸ்ட், அதே நேரத்தில் டேட்டா ட்ரிவன் அப்ரோச்னு சொல்லிங்க. தரவுகளை அடிப்படையாக வைத்து ஒரு தீர்மானம் எடுப்பது எப்படி. இமோஷனலி டோன்ட் கெட் கேரிட் அவேன்னு சொல்லுவாங்க. இமோஷனலாக பார்த்து ஒரு விஷயத்த அழகை மட்டும் பார்த்து இடத்த மட்டும் பார்த்து உங்களோட தீர்மானங்கள் அமையாமல் அது வருங்காலத்தில் எப்படி அப்ரிஷியேட் ஆகும். அதே நேரத்தில் இப்போ உள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ் மார்க்கெட் வேல்யூவோட சில விஷயங்கள் குறைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் உங்கள் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட தான் கேட்க முடியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் சரியாக சொன்னீங்க. உங்கள் அப்ரோச் சாதாரணமாக விற்கிறது இல்லை, ஃபேக்ட் பேஸ்ட். இன்னொன்று என்னென்னு சொன்னால் டேட்டா ட்ரிவன் அப்ரோச்னு ரொம்ப தெளிவாக அருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. என்னோட அடுத்த கேள்வி ராஜ் கலீல், இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் ஆகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வர்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் என்ன மாதிரி ஒரு கைடன்ஸை இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுப்பீங்க? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேபேக் டைமை நாங்கள் பேசியிருந்தோம். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்றது எல்லாத்துக்குமே ஒரு என்டர்ன்னு சொன்னால் நாங்கள் உள் நுழையும் போது வெளியே போகிறதுக்கும் ஒரு வழி அடைச்சி தான் நாங்கள் எதையுமே செய்ய வேணும். துபாய் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கோல் ஒன்று இருக்கும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ 3 வகையான இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கெயின், ஒரு ஃபிளிப்பிங் பேஸில் வருவாங்க, ட்ரேடிங் பண்ணணும். இப்போ அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது அவங்க எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்றது 12 to 24 months இருக்கும். இப்போ 24 monthsக்குள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் அதுக்கு தேவையான சரியான ஒரு ப்ராப்பர்ட்டி, சரியான லொக்கேஷனாக இருக்கணும், சரியான டெவலப்பராக இருக்கணும், எல்லாமே சரியாக அமைந்தால்தான் இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ஒரு கேபிட்டல் கெயினுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது 3 to 4-5 years இருக்கும். அப்போ அது அவங்க கேபிட்டல் கெயினை மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அது கண்டிப்பாக நாங்கள் அதையும் செய்து அந்த எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் நாங்கள் எப்போ மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்ன, எந்த நேரத்தில் எக்ஸிட் சரியாக முறையில் அணுகணும்ன்றதையும் அதை நாங்கள் கைட் பண்ணி கொடுப்போம். தேர்ட் ஆப்ஷன் பசிவ் இன்கமுக்காக வருவாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒரு எக்ஸிட் டைம் ஒன்றோட நாங்கள் வரணும். அந்த ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் எப்ரிஷியேட் ஆகக்கூடிய காலம்தான் எக்ஸிட் காலமாக இருக்கும். அந்த பசிவ் இன்கம்மாக வரக்கூடிய ஒரு ஆளுக்கும் கேபிட்டல் கெயினில் வருவருக்கும் அது மேக்ஸிமம் அதுக்கு மேலே எப்ரிஷியேட் ஆகாதுன்னும் போது இமீடியட்டாக அவர் எக்ஸிட் ஆக வேண்டிய அமைப்பு இருக்கும். அதுக்கு தேவையான அவங்களுக்கு கைடன்ஸ் இருக்கணும். அது மார்க்கெட்டுடைய டேட்டாஸ், மார்க்கெட்டுடைய கண்டிஷனை பார்த்து நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு சாராம்சமாக நீங்கள் இலங்கை முதலீட்டாளருக்கு துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி
நீங்கள் ஒரு நச்சுன்னு ஒரு பதில் ஒன்று சொல்லுங்கள். கண்டிப்பாக அது வந்து முக்கியமான ஒரு தெரிஞ்சுக்கொள்ள விஷயம். இன்றைக்கி நிறைய மார்க்கெட்டிங் விஷயங்கள் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, 1% பேமெண்ட் பிளான், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவோம், ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டி ஷோ நடக்கும், இல்லை நிறைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், புரோக்கர்ஸாக இருக்கலாம், எல்லாமே ப்ரோச்சர்ஸ் ப்ராஜெக்டுடைய அனுப்புவாங்க. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் சரியான ஒரு அட்வைசர், ஒரு ரியல் எஸ்டேட் அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ஒரு வெல்த் அட்வைசரை நீங்கள் அணுகணும். அணுகி சரியான முறையில் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஏன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து நாங்களும் எட்வொகேட் முதல்ல வந்து அவருடைய ஒப்ஜெக்டிவ் என்ன, நீட்ஸ் என்ன, கோல் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு எதுவுமே ப்ராப்பர்ட்டியோ ப்ரொஜெக்டோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவருக்கு முதல்ல எட்வொகேட் பண்ணுவோம் துபாய் மார்க்கெட் என்னன்னு. அதே மாதிரி அதை எட்வொகேட் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு அட்வைசர் மூலம் இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சு கொண்ட பிறனால அவங்களுடைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் என்ன இருக்குது, அவங்களோட கேஸ் ஃப்ளோ என்ன, அவர்கிட்ட எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம், எல்லா விஷயத்தையும் ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியை ஃபைனலைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இந்த பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் விஷயங்கள், மற்ற சட்டத்திட்டங்கள் விஷயங்கள், ஃப்ரீ ஹோல்டா லீஸ், இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்த பின்னால் சரியான நம்பரில் நீங்கள் டைம் எடுத்தாலும் அவசரப்படாமல் இமோஷனலாக எந்த முடிவும் எடுக்காமல் ஒரு விஷயத்தை லொஜிக்கலாக நீங்கள் பார்க்கணும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் கண்டிப்பாக வந்து இது வந்து எவ்வளோ எனக்கு லாபம் தரும், எவ்வளோ பேபேக் டைம் எவ்வளோ, எப்போ எக்ஸிட் ஆக முடியும், இந்த மாதிரி என்ன உங்களோட நோக்கத்தோடு இந்த ப்ரொஜெக்ட்டுக்கும் சரியாக மெஷ் ஆகுதா, இதெல்லாமே நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நன்றி. என்ன அது தொடர்புபட்ட கேள்வி தான். இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கின பிறகு நீங்கள் திருப்பி ரீசேல் பண்ணணுமா இருந்தால், திருப்பி விற்கணுமா இருந்தால், இல்லாட்டி ரெண்ட் பண்ணணுமா இருந்தால், வாடகைக்கு கொடுக்கணுமா இருந்தால், இல்லாட்டி அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால், அந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி கைட் பண்ணுவீங்க? ஒரு இன்வெஸ்டர் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் சில ப்ராசஸ் எல்லாம் எஜுகேட் பண்ணி அவர் இன்வெஸ்டர் தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இனிஷியலி வந்து அவருக்கு தேவையான ஆலோசனைகள்லாம் கொடுத்த பின்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிவு எடுத்துருவாங்க. அந்த ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ் வரும் வரைக்கும் நாங்கள் ஒரு இன்வெஸ்டருக்கு தேவையான அணுகுமுறைகள் இருக்குது, சேவைகள் இருக்குது. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரோக்ரஸ் அப்டேட் வந்து அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம். என்ன ப்ரோக்ரஸ் என்ன இருக்குது, அது துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரோக்ரஸை பார்க்க முடியும். ரெண்டாவது ஹேண்ட் ஓவர் டைம் வரும்போது ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி சேவைகள் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் வாங்கிட்டார், எங்கள்கிட்ட மூலம் வாங்கிட்டாருன்னா கை விட்டுட்டு போக மாட்டோம். அவருடைய தொடர்பு வந்து லாங் டேர்ம் தொடர்பாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்து ஹேண்ட் ஓவர் கையில் அவர் கிடச்சி அதை ரெண்ட் அவுட் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது, அவர் ஃபிலிப்பிங் நோக்கத்தோடு வந்திருப்பார், இல்லை ஃபிலிப் பண்ணி கொடுக்குறது, கேபிட்டல் கெயின் பர்பஸ் ஒப்ஜெக்டிவோடு வந்தவருக்கு அதை பண்ணி கொடுக்குறது, சரியான டைமில் அவர் எக்ஸிட் ஆகிறதுக்கான எல்லா வழிகளையும் செய்து அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய சேவை அவரோட தொடரும். அவருக்கு தேவையான ஆலோசனைகள், மார்க்கெட் அப்டேட்டுகள் நாங்கள் டைமுக்கு டைம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இன்வெஸ்டருக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அவருக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டியோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அவங்க உடன் இருப்போம். நாங்கள் ரொம்ப நன்றி ராஜ், ரொம்ப நன்றி. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஜப்பான் ஒரு பழமொழி ஒன்று, இஃப் யூ கெட் இன் டு அ ராங் ட்ரெயின் ட்ரை டு கெட் அவுட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் ஸ்டேஷன். அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யூ லாட் இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு த ரைட் ட்ரெயின். அதனால் சரியான ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோட ஆரம்பத்திலேருந்தே போகிறது நல்லது. பிழையான ஒரு ஆளோட போயிட்டு திருப்பி வர பார்க்கும்போது உங்களுடைய முதலீடும் வீணாக போயிட்டு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதனால் அப்படி ஒரு நல்ல ஒரு நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் உள்ள ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் ராஜ் கலீல் அவர்கள். கேட்ட கேள்வி அவ்வளோத்துக்கும் நிறைய பேர் சொல்லாத மாதிரி உண்மையாக நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நிறைய விஷயங்களில் வேறையாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் கேட்டது எதிர்பார்த்ததுக்கு மேலதிகமாகவே சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இது. ரொம்ப நன்றி. உங்களை கண்டாக்ட் பண்ணணுமா இருந்தால், உங்கள் மூலமாக நிறைய முதலீடுகள் செய்யுமா இருந்தால் உங்களை எப்படி கண்டாக்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக என்னுடைய வெப்சைட் இருக்குது ராஜ்கலீல்.realtor. அது மூலம் என்ன கண்டாக்ட் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னுடைய வாட்ஸ்அப்
நம்பர் நாங்கள் இந்த டிஸ்ப்ளே பண்ணுறோம். அது மூலம் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி என்னுடைய லிங்க்டின் பேஜ் இருக்கு, ராஜ் கலீல். அது மூலம் அவங்களுக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக எந்த நேரமும் அவங்க என்ன தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் பண்ணதுக்கு தயாராக இருக்கு. நல்ல ஒரு நிகழ்ச்சியை எங்களுடைய நேயர்களுக்கு, ஸ்ரீலங்கா மக்களுக்கு தர உதவிய உங்களுக்கும் என்னுடைய மனமார நன்றிகள். உங்கள் பெருமதியான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்ததுக்காக ரொம்ப நன்றி. மறுபடி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.